ஆக்டர் அன்சிகா மோட்வானி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்காமா. அன்சிகாவுக்கு ரொம்ப நெருக்கமான தோழி மற்றும் சொந்த அண்ணியே அவங்க மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்திருக்காங்க. நேரடியாக சம்பந்தப்படாத பிரச்சனையில இப்படி பொய் புகார் கொடுத்ததை பத்தி அன்சிகா மோட்வானி ரொம்பவே கோபமா பேசியிருக்காங்க. அன்சிகாவும் இதை தொடர்ந்து என் மேல பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு மும்பையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல அன்சிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எங்க அண்ணன் மேரேஜுக்கு 27 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தேன். இப்போ எனக்கு பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதை நான் திருப்பி கேட்டதுக்கு தான் என் மேல இப்படி பொய் புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு திருமணமான பெண்ணுக்கு அவங்களோட ஹஸ்பண்டோ அல்ல அவங்க வீட்லயோ அவங்கள துன்பப்படுத்துற மாதிரி பண்ணா அவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அன்சிகா மோட்வானி கேஸை ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க. ஆனா அன்சிகா மோட்வானி இதுல என் மேல தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்களா, இதுல இருந்து தப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.